வணக்கம் நண்பர்களே. பெண்கள் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை நிரூபித்து முன்னேறாத துறைகளே இல்லை என்று கூறலாம். அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலும் நீக்கமற கலந்திருக்கும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் பெண்களுக்கு மத்தியில் இந்த பங்கு சந்தை என்பது மிக நுணுக்கமாக கவனித்து பல தரவுகளை எடுத்து, இன்னும் சொல்லப்போனால் கணிப்புகளும் கணக்குகளும் தாண்டி வேறு சில திறமைகளும் இருந்தால் மட்டுமே பங்கு சந்தையில் நீங்கள் வெற்றி பெற இயலும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இதில் ஆண்களுக்கே அதிக வாய்ப்பு. காரணம், இது வெறும் கணக்கியல் அல்லது ஒரு பங்கு சந்தையை பற்றிய அடிப்படை புரிதல்கள் மற்றும் பத்தாது, கணிப்பு திறன் வேண்டும். இந்த கம்பெனி இந்த இடத்தில் இந்த சொத்துக்களை வாங்கியிருக்கிறது என்பதால் இந்த கம்பெனியுடைய பங்குகள் இப்படி இருக்கும், இந்த கம்பெனிக்கு இந்தந்த சொத்துக்கள் எல்லாம் அவர் வாங்கியிருப்பதால் கம்பெனியின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பது போன்ற சில நுணுக்கங்களையும் கற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நுணுக்கங்களை பெண்களின் மூளையினால் கிரகிக்க முடியாதா? பெண்கள் ஏன் பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கேள்வி பெண்கள் மத்தியில் பொதுவாக எழுகிறது. இதற்கு ஒரு நிபுணர், பங்கு சந்தை நிபுணர் ஒரு கருத்து கூறுகிறார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டின் நிதி நிர்வாகம் தொடங்கி நாட்டின் நிதி நிர்வாகம் வரை பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது. வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதில் ரிஸ்க் குறைவு, குடும்பத்துக்கு எது ஏற்றதாக இருக்கும் என்று கணிக்கும் திறமையும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் உண்டு. வீட்டை பற்றி அவர்களுக்கு எல்லாம் தெரிவதால் இது போன்ற விஷயங்களை கணிப்பது எளிதாகும். இந்த பங்கு சந்தை போன்ற விஷயங்களை. அதுவே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவர்களுக்கு அதிகம் தெரியாதால் அது அவர்களுக்கு ஏற்ற துறை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. என்ன காரணம்? தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அதிலும் சிறப்பாக அவர்கள் பங்களிப்பார்கள் என்பது இந்த நிபுணர்களுடைய கருத்து. ஏன்னா அவங்க வீட்டு நிர்வாகத்தை கணிக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால. தெரியாதவர்கள் இன்றைக்கி இணையதளத்தில் ஏகப்பட்ட சோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் அதை வச்சே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிபுணர்களுடைய கருத்து. லாப நஷ்டம் என்பது எல்லா துறைகளிலுமே இருக்கும். அது ஆண் ஈடுபடும் போதும் வரும், ஒரு பெண் ஈடுபட்டாலும் அது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அந்த வகையில் ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஆண் பெண் இரு பாலருக்குமானது தான். வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே தினமும் குறிப்பிட்ட நேரத்தை செலவிட்டு பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களை கற்றுக்கொண்டு தைரியமாக அதில் ஈடுபடலாம் என்பது நிபுணர்களுடைய கருத்து. அதிலும் உதாரணமாக பேலன்ஸ் ஷீட் என்றால் என்ன? பேலன்ஸ் ஷீட்னு ஒரு கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட் என்றால் என்ன? P&E ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், P&E ரைட் என்பது என்ன, புக் வேல்யூ என்பது என்ன என்பதையெல்லாம் அடிப்படை விஷயங்களை முதல்ல கற்றுக்கிட்டால் போதும். அடுத்து காலப்போக்கில் அனுபவத்தின் பேரில் அதில் நிபுணத்துவம் பெறலாம். இதெல்லாம் காலப்போக்கில் வந்துடும். ரிஸ்க் குறைவான மியூச்சுவல் ஃபண்டு, IPO, டெப்ட் ஃபண்டு போன்றவை குறித்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அவற்றில் உள்ள ரிஸ்க் குறித்தும் ரிவார்டு என்ன, ரிஸ்க் எடுத்தால் என்ன ரிவார்டு கிடைக்குங்கிற குறித்தும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்போது இன்றைய பங்கு சந்தை தொடர்பான அடிப்படையை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால், இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அடிப்படை விஷயங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் பெண்கள் நிச்சயமாக பங்கு சந்தையில் ஈடுபடும் பொழுது என்ன ரிஸ்க் எடுக்கணும், இது ரிஸ்க் இல்லாதது, ஒருவேளை ரிஸ்க் உள்ளதை எடுத்தால் என்ன ரிவார்டு, எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். இதற்கு தேவையான தகவல்கள் இணையதளத்தில், நம்பகத்தன்மை உள்ள இணையதளத்தில் தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை தேவை. நாங்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் உங்களுக்கு அனுப்புகிறோம், எங்களுக்கு நீங்கள் மாதம் எவ்வளோ பணம் கட்டுங்க, உங்களுக்கு நான் எல்லா விதமான ஸ்டேட்டஸ் அனுப்புகிறேன்னு சொல்கிறவங்க தயவுசெய்து கவனமாக இருங்கள். ஏனென்றால் வாட்ஸ்அப் குரூப்புகள்லேருந்து வர்ற மெசேஜை வச்சு நீங்கள் ஒரு பங்கு சந்தையை கணிக்க இயலாது. இதை நீங்கள் முதல் அடிப்படை பாடமாக புரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. பெண்கள் தாராளமாக பங்கு சந்தையில் ஈடுபடலாம். ரிஸ்கை கணிப்பது ஆண்களுக்கு மட்டுமே இல்லை, பெண்களுக்கு கூடுதலான கவனம் இருக்கிறது என்றே நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.